கிட்ஸ் லாங் மேஜிக்கல் அட்வென்ச்சர் ஸ்டோரி. மின்மின் அப்புத காட்டின் ரகசியம். ஒரு காலத்துல பசுமையா பிரகாசிக்கும் அரவல் காடுன்னு ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காடுல எல்லா ஜீவன்களும் சந்தோஷமா நிம்மதியா இருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ள மின்மின்னு அழகான தங்க நிற மயில் இருந்தாள். அவளுடைய இறக்கைகள் சூரிய ஒளி படும்போது வானவில் நிறமா மின்னும். ஒரு நாள் காலை மின்மின் காடு முழுக்க நடந்து காற்றோட பறந்து ரசிட்டு இருந்தப்போ திடீர்னு பொம்னு ஒரு சின்ன சத்தம். மின்மின் பார்த்தா பழங்கால கல்லாலான மந்திர கதவு தரையில் மெதுவா வெளிச்சம் விடுது. அவள் அதை கிட்ட போனா கதவு தானாகத்தான் திறந்தது. அதுக்குள்ளே பெரிய பெரிய பூங்காக்கள், பறக்கும் பூக்கள், மாய மரங்கள் நிறைந்த ஒரு அழகான புது உலகம். மின்மின் அதுக்குள்ள போயிட்ட உடனே ஒரு சிறிய குரல் கேட்குது. தயவு செய்து எனக்கு உதவி செய்ய முடியுமா? மின்மின் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு குட்டி ராட்சசம். ஆனா அது பயங்கரமா இல்ல, மிகவும் அழகா பாசமா இருந்தது. அதோட உடம்பெல்லாம் மின்னும் நட்சத்திரம் போல பளபளப்பு. அவன் பேரு நட்சு. நட்சு சொல்றான், இந்த மாயக்காட்டை காக்கும் வெள்ளி இதயம்னு ஒரு மந்திரக்கல் காணாம போயிடுச்சு. அது இல்லனா காடு மெதுவா இருட்டா ஆக்கிடும். மின்மின் உடனே உதவ செய்ய முடிவு பண்றாள். அவர்கள் இருவரும் பயணம் தொடங்குறாங்க. அங்கே காற்று அடிக்கும்போது தானாகவே இசை வரும். அந்த இசையோட ரகசியம் கேட்டு நச்சு மின்மின்க்கு பாதை சொல்லுது. பாதையை மறைத்து பெரிய சிங்கம் தூங்கி கிடக்கும். மின்மின் சிங்கத்துக்கு இனிமையான ராகம் பாடி அதை மெதுவா எழுப்புறா. சிங்கம் நன்றி சொல்லி அவர்களுக்கு குறுக்கு வழி காட்டுது. ஏரியின் அடியில் ஏராளமான ஒளிகள். அந்த ஒளிகளுக்குள்ளேதான் வெள்ளி இதயம் மறைந்திருக்கிறது. ஏரி கீழ் அவர்கள் ஒரு ஒளிப்பந்த பின்தொடர்றது போல நீந்தி போறாங்க. அங்கே ஒரு சிறிய கல் சிங்கம் அதை காக்குது. மின்மின் அவனிடம் நல்ல மனசோட பேசுறா. அது அவங்களுடைய உண்மையான இதயத்தை கண்டறிந்து, நீங்க நல்லவர்களா இருக்கீங்க, இதை எடுத்துக்கோங்கன்னு கல் தருது. மந்திர இதயம் திரும்பியது. நச்சு அதை மரத்தின் மீது வைஞ்சுட்ட மோனே முழு காடும் ஒளிச்சுடரா மின்னுச்சு. பூக்கள் பாடும் சத்தமும் பறவைகளின் பறக்கும் இசையும் திரும்ப வருது. நச்சு கண்ணிலே கண்ணீர். நீ இல்லாங்கள் இது முடியாது மின்மின். அவன் மாயக்கம்பு அசைத்ததும் மின்மின்க்கு புதிய புன் இறக்கைகள் கிடைக்குது. மின்மின் மகிழ்ச்சியா நச்சுவை கட்டி பிரிக்கிறாள். மின்மின் மீண்டும் அவள் காடு திரும்புறா. ஆனா அவள் மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ஒரு நாள் அவளை காட்டின் நாயஜான மயிலா ஆக்கிட்டது.